சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் திருவிழா இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு. இன்னைக்கு கூழ் ஊத்துவாங்க. நாளைக்கு பொங்கல், மாவிளக்கு போட்டு படைப்பாங்க. கூழ்லாம் நல்லா கரைச்சு உப்பு போட்டுட்டு, வேப்பிலலாம் கட்டி வச்சுட்டேன் ரெடியா. ஒரு இலை போட்டு தான் படைப்பாங்க. அதிலயே வந்து கொழுக்கட்டை, கீரை, வாழைக்காய் பொரியல், சாதம் எல்லாம் ஒண்ணா வச்சுட்டு, இந்த மாரி தான் வந்து படையல் எங்க வீட்டு பழக்கம் இந்த மாரி தான் படைப்பாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டோட பழக்கம் ஒவ்வொரு மாரி இருக்கும். கூழ் கோயில்ல எடுத்துட்டு போய் தான் ஊத்துவாங்க. கோயில்லாம் போக டைம் இல்ல எனக்கு. அதனால வீட்லயே வச்சு சாமிக்கு படைச்சுட்டு, எங்க தெருவுல இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டு வீட்லயே வந்து கூழ் ஊத்தி விட்டேன். நம்ம என்னதான் 1000 வகையான சாப்பாடுகள் செஞ்சு சாப்பிட்டாலுமே, இந்த சாமிக்கு படைக்கிறோம் இல்லையா? அந்த கூழும், அந்த கும்பாசுரம் அது தனி டேஸ்ட்டா இருக்குங்க. அதோட சுவையே வேற மாரி இருக்கும். எல்லாருக்கும் கூழ் குடுக்கும்போதே, அந்த சாதத்த போட்டு நல்லா கலக்கி, நல்லா ஒவ்வொரு உருண்டையும் ஒவ்வொருத்தருக்கு குடுத்து விட்டேன். கொழுக்கட்டை தாங்க பத்தல. கொழுக்கட்டை கம்மியா செஞ்சுட்டேன். அதனால கொழுக்கட்டை பத்தல. வீட்ல படைச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போணும் இப்ப. கூட்டம் அதிகமா இருக்கும். சீக்கிரம் கிளம்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜ்குமார் சசி சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி. வணக்கம். பாய்.